முதலில் இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடக்குது. இதற்கு மிக முக்கியமாக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அடுத்தது காவல்துறை பொறுப்பேற்கணுமா, தமிழக அரசு பொறுப்பேற்கணுமா, அவர்களோட நடவடிக்கை துரிதமா இருக்கா இல்லையாங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் அடுத்த கட்டம். இப்படி ஒரு நிகழ்வு உங்களை பார்க்க வந்த கூட்டம், உங்களை பார்க்க வந்ததால் மட்டுமே நிகழ்ந்த சோகம். சாதாரண சோகம் கிடையாது, பெரும் சோகம். இதுக்கு பொறுப்பேற்று இமிடியேட்டா முதல் அறிக்கை, முதல் இரங்கல் வர வேண்டியதே விஜய் அவர்களிடமிருந்து தான். அது வரல இப்போதைக்கு வரைக்கும். குறைந்தபட்சம் கட்சி மேலிடம் என்று சொல்லக்கூடியவர்களாவது சொல்லியிருக்கணும். ஸ்பாட்ல யாரும் இதுவரைக்கும் போகல. ஒருவேளை இந்த வீடியோ பேசும்போது ரிலீஸ் ஆகும்போது போயிருக்கலாம். பட் இந்த நிமிடம் வரைக்கும் யாரும் போகல. அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை தான் அதிகமாக விமர்சிச்சீங்க. முதல் ஆளாக அவர் தான் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. அரசு மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை நடந்துட்டு இருக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரி நடந்துட்டு இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரி இலவசமா சிகிச்சை பண்ண சொல்லியிருக்கோம்னு சொல்றாரு. அன்பில் மகேஷ் போயிருக்காரு. முக ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார், ஆலோசனை கூட்டம். இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு இமிடியேட்டா அங்க போக போறாரு. எடப்பாடி அவர்களும் போக போறாரு. நீங்க எங்க போனீங்கன்னா தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு போயிட்டீங்க. மிஸ்டர் விஜய் அவர்களை செய்தியாளர்களை சந்திக்க மறுத்து போயிருக்கீங்க வழக்கம் போல. இந்த நிகழ்வுல கூட குறைந்தபட்சம் அந்த இடத்துல நின்று பிரஸ்ஸ சந்திச்சு உங்கள் இரங்கலை கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியல. இது அதான் சொன்னேன், இதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் அவர்கள். அவர் இதுக்கு பொறுப்பேற்கல அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் வரவழைக்கிறது. மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுல தன்னோட ரியாக்ஷனை சொல்ல வேண்டிய விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நியாயமா பார்த்தா என்ன பண்ணிருக்கணும்? பிரச்சாரத்தை முடித்து கிளம்பி திருச்சி விமான நிலையத்துக்கு செல்கிற வழியில இந்த நியூஸ் வந்துருச்சு. காரை திருப்பி மருத்துவமனைக்கு போயிருக்கணும். அதுதான் நியாயமா செய்ய வேண்டியது. இந்நேரம் உங்கள் கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள் இந்நேரம் மருத்துவமனையில இருந்திருக்கணும். நிகழல. இந்த நேரம் கூட போக மாட்டீங்க. நேரடியா வண்டியில வருவோம், பிரச்சாரம் பண்ணுவோம், கூட்டத்தெல்லாம் பார்ப்போம், பேசுவோம், போயிடுவோம். 34 பேர் இறந்துட்டாங்க. இனி எத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு தெரியல, வருத்தமா இருக்கு. ஆனா நாங்க